அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஸ்ரீ குருப்பியோ நமக. தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக மகாலய பட்ச அமாவாசை பற்றிய சிறப்பாக இன்றைய வீடியோவில் இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு இது பயன்பெறும். நல்ல உற்று கவனியுங்கள். இந்த மகாலய பட்சம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய பண்டிகை. நம்முடைய குடும்பத்தில் இறந்தவர்கள், முன்னோர்கள் வழிபாடு, திதி, தர்ப்பணம், சிரார்த்தம், இது போன்ற விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான காலம். ஏன் இறந்தவர்களுக்கு திதி செய்யணும், ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும், இதனால் என்ன நன்மை என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். பொதுவாக மகாலய பட்சம் அப்படின்னா ஆவணி மாதம் பௌர்ணமி தேதியிலிருந்து, ஆவணி மாதம் பௌர்ணமி திதியிலிருந்து பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, இந்த 14 நாட்களைத்தான் பட்சம் என்று சொல்வார்கள். இறந்து போன முன்னோர்கள் மேல் உலகத்திலிருந்து கொத்து கொத்தாக வருவார்கள். இந்த பூமியில் வாழ்ந்துக்கிறோம், நிறைய ஆசாபாசங்களோடு, நிறைய ஆசைகளோடு, தாய் தந்தையர், அண்ணன் தங்கை, சகோதர சகோதரிகள், சித்தி சித்தப்பா, பெரியப்பா என்று ஒரு பெரிய உறவு கூட்டங்களோடைய நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. நண்பர்கள், அக்கம் பக்கம், வேலை கொடுப்போர், இப்படி இந்த உலகத்தில் உள்ள பந்துக்கள், சொந்தங்கள். அப்போ நம்முடைய உறவு முறைகள், இவர்கள் எல்லாரும் இறக்கிறார்கள். இறப்பிற்கு பிறகு அவர்கள் மேல் உலகம் செல்கிறார்கள். இறந்த பிறகு அவர்களுடைய நிலை என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பெற்றெடுத்து வளர்த்தெடுத்த தாய் தந்தையர்கள், நம்ம அம்மா நமக்காகவே வாழ்ந்து விட்டு போனாள். நம்முடைய தந்தை உழைத்து சேர்த்து பணத்தை நம்மை ஒரு மனிதனாக்கி, அறிவை கொடுத்து, கல்வியை கொடுத்து நம்மை இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார்கள். இந்த அம்மாவும் அப்பாவும் 2 பேர்களுக்கும் இவர்கள் இறப்பிற்கு பிறகு இவர்கள் மேல் உலகத்தில் இருக்கிறார்களா, சொர்க்கத்தில் இருக்கிறார்களா, நரகத்தில் இருக்கிறார்களா என்கின்ற கவலை நமக்கு இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சுகமாக எல்லா வசதி வாய்ப்புகளோடும் உரிய காலத்தில் திருமணம், குழந்தை பேறு, வேலை வாய்ப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் சரியாக நடக்குதுன்னா மேல் உலகவாசிகள் சுகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்மக்கிட்ட தர்மத்தோடையும் அறத்தோடையும் நாம் வாழ்வது போதும் வாழ்வுக்கு பிறகும் நாம் இந்த உலகத்தில் பல புண்ணியங்களை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஆக முன்னோர்கள் அமாவாசை அன்னைக்கு மேல உலகத்திலேருந்து வருவாங்க. அவங்க அன்போடு இறைவன் அனுப்பி வைக்கிறார். 3 விசேஷ காலங்கள்: ஆடி மாதம், தை மாதம், புரட்டாசி மாதம். இந்த 3 அமாவாசை காலங்களும் இறந்தவர்கள் வழிபடக்கூடிய காலம். ஏன் இறந்தவர்களை வழிபடணும் அப்படின்னு கேட்டால், நாம் பூமியில் வாழும்பொழுது நமக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இருப்பிடம் தந்தார்கள். அவர்கள் இறப்பிற்கு பிறகும் அவர்களுக்கு பசி, தாகம் எடுக்கும். அவர்களுக்கு மேல் உலகத்தில் எவரும் உண்ண உணவு தருவதில்லை. பொதுவாக மேலுலகவாசிகள் சந்திரனிலிருந்து வழிகின்ற அமிர்தத்தை சாப்பிட்டு விட்டு அவர்கள் அங்கே வாழ்வார்கள். உடல் தான் இருக்காது, மற்ற எல்லா சிந்தனையும் இருக்கும். அமாவாசை போன்ற நாட்களிலும், சந்திரன் மறைகின்ற நாட்களிலும் முன்னோர்கள் பூமியில் இறங்கி உண்ண உணவை எடுத்துக்கொள்ள வருவார்கள். நாம் பழக்க வழக்கம் சமைத்த பிறகு சாப்பாட்டை ஒரு அரைகரண்டி சாதம் கடவுளுக்கும், ஒரு அரைகரண்டி சாதம் நாம் காக்காய்க்கும் உணவாக வைத்து படைத்தால் நமக்கு சந்தோஷம் பெருகும். அவர்களும் எடுத்துக்கொள்வார்கள். அப்போ நித்தம் உணவு வைக்கிற பழக்கம் இருந்தால், நித்த வீட்டில் விளக்கேற்றி வழிபடுகிற பழக்கமும், முன்னோர்களை வணங்கிட்டு வெளியே செல்லும் பொழுது வணங்குவதும், அவர்களுக்கு பிடித்தமாக அவர்கள் இன்னும் நம்மளோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பண்டிகை காலங்களில் அவர்களுக்கு துணிமணியும் உணவுகளும் படைகளும் போட்டு நீர் விழாவி வணங்கி வழிபடுவதும், நாம் ஒரு நல்ல குணத்தோடு பண்போடு நாம் இந்த பூமியில் தாய் தந்தையர்கள் ஆதரவோடு ஆசீர்வாதத்தோடு, கடவுள் ஆசீர்வாதத்தை விட பெரியவர்கள் ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப வழிகாட்டியாக இருக்கும். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இந்த 15 நாட்களில் நாம் யாராவது நம்ம அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் இறந்த அந்த தேதி தெரியல, திதி தெரியல அப்படின்னா 3
அமாவாசைகளிலே செய்தால் அவர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால் நீங்கள் இந்த 14 நாட்கள் விரதம் இருந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு எள்ளும் நீரும் இறைத்து விடணும். சூரிய பகவானே, நான் கொடுக்கின்ற இந்த எள்ளு என்பது சூரியனுடைய தகப்பனுக்கும் நீர் என்பது சந்திரனுக்கும் போய் சேரக்கூடியது. நாம் கைகளை இப்படி வைத்து கொண்டு எள்ளும் நீரும் விட்டு, சூரிய பகவானே, என் முன்னோர்கள் அவர்கள் பூமிக்கு வருகை தந்தால் அவர்களுக்கு இந்த உணவை நீ சேர்த்து விடு அப்படின்னு சொல்கிறது தான் வழிபாடு. இதுக்கு பேர் தர்ப்பணம்னு பேர். அப்போ பித்ருக்கள் என்றால் என்ன என்றால் நம்முடைய மூதாதையர்கள். அவர்கள் அன்னமும் தண்ணியும் பெற்றுக்கொண்டு சாந்தியும் சமாதானம் அவர்கள் அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பது. இதனால் நமக்கு பெரிய நோய் இருந்தால் போகும். கடன் தொல்லை, சத்துரு தொல்லை, பையனுக்கு படிப்பு வரலை, குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கல, இந்த மாதிரியான துன்பங்கள்லாம் இருந்தால் போகும். கடவுளிடத்தில் போராடி மன்றாடி என் பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வையின்னு கேட்கக்கூடிய தர்ம சாஸ்திரத்தில் இது வருகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் அவன் செய்த ஊழ்வினை கர்மவினையின் காரணமாக இங்கே சுகமாகவும் இருப்பான், துக்கத்தோடும் இருப்பான். ஆனால் இந்த நீத்தார் வழிபாடு செய்கின்ற பொழுது தென்புலத்தோர் வழிபாடு என்பது வெகு சிறப்பு. அதனால் யார் யார் விரதம் இருக்கலாம். இது எப்போ வந்தது? 8/9/2025 அன்று இந்த பூஜையை ஆரம்பித்தது. 21/9/2025 அன்று அது நிறைவடைகிறது. இதற்கிடையில் பரணி, மகாபரணி அப்படின்னு ஒரு பண்டிகை வருது. அது யமதர்மனுக்கு பிரீத்தி செய்தல். நமக்கு யமவாதனை வராமல் இருக்கணும், யமதர்மராஜனை வழிபடணும், அவங்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை பண்ணுறது தான் அது. எங்களுக்கு துன்பமும் வேதனையும் சோதனையும் அகால மரணங்களும் வராமல் எங்களுக்கு இயற்கையான மரணங்களும் வந்து நல்ல மரணத்தை காட்டு, துர்மரணம் வராமல் தடுத்து விடு என்று இறைவனை பிரார்த்தித்தல். அப்போ யமவாதனை இல்லாமல் எங்கள் முன்னோர்களை வைத்துக்கொள். ஒருவேளை அவர்கள் சொர்க்கத்தில் இல்லாமல் நரகத்தில் இருந்தால் அவர்களுக்கு நான் செய்கிற வழிபாடு நன்றி உணர்ச்சியோடு அவர்களை காத்தருள். அப்போ என்ன செய்யணும்? இறைவனுக்கும் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு பண்ணணும். இப்போ விளக்கு ஏற்றணும். சிவனுக்கும் பெருமாளுக்கும் அவரவர்கள் கோத்திரப்படி விளக்கு ஏற்றலாம். அதனால் விரதம் யார் இருக்கணும் அப்படின்னா, பெண்கள் எள்ளும் தண்ணீரை இறைக்கக்கூடாது. முதல் விஷயம். கணவனார் இறந்து விட்டார் என்றால் நீங்கள் அதை செய்யலாம். மகன் இருந்தால் அவனை செய்ய சொல்ல வேண்டும். அப்போ பெண்கள் என்ன செய்யணும்னா, இலை போட்டு படைக்கணும். வாழை இலை, தலவாழை இலை போட்டு அவரவர்கள் குலத்தின்படி 2 இலை 5 இலை போட்டு அவர்கள் பிடித்த உணவை வைத்து போட்டாவை வைத்து அகல் விளக்கை ஏற்றி வழிபட்டு காக்காய்க்கும் உணவு வைத்து விட்டு யாருக்கார் அன்னமும் தானமும் செய்யணும். அதற்கப்புறம் மாலையில் வீட்டிலும் விளக்கு ஏற்றலாம். அகல் விளக்கு ஏற்றலாம். பூஜை அறையில் இருக்கிற விளக்கு இல்லாமல் தனியாக ஒரு விளக்கை ஏற்றலாம். இதை நீங்கள் கோவில்லையும் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வர 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 நன்மை உண்டாகும். கணவனார் இல்லாதவர்கள், இப்போ மனைவி இருக்கா, அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்கள வீட்டில் பெண் வாரிசு தான் அதிகம் இருக்குது, நம்ம மாப்பிள்ளையை செய்ய சொல்லலாமா? செய்யலாம். ஆனால் அவங்க மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா இருந்தால் அவர் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மதியம் தலைவாழை இலை போடுவதும், அதே போல் ராத்திரி சாயங்காலத்தில் அகல விளக்கு ஏற்றுவதும் இதை செய்தாலே போதும். அதனால் காலையில் எழுந்திரிக்கணும், குளிக்கணும், அந்த தனியாக விளக்க பொருத்தணும். அப்புறம்தான் பூஜை அறையில் சாமி கும்பிடணும். முதல்ல இறந்தவர்களுக்கு விளக்கேற்றி வழிபட்டு விட்டு பிறகுதான் பூஜை அறையில் போய் பூஜை செய்யணும். அதனால் இந்த 14 நாட்கள் முதல்ல பூஜை அறையில் போய் விளக்கேற்றக்கூடாது. இது ஒரு விஷயம். அதனால் நமக்கு மதியம் வரக்கூடிய 12 மணிக்கு கூட இந்த பூஜையை செய்யலாம். ஒருவேளை விரதம் கூட இருக்கலாம். விரதம் இருக்க முடியலையா, அவர்கள் என்ன பண்ணலாம்? காலையிலே பூஜை செய்து வேலையை முடித்து விடலாம். இப்படி நமக்கு இறந்தவர்கள், நண்பர்கள், வாத்தியார், குருமார்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த நாட்களில் விரதம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமெல்லாம் போய் நீங்கள் சுகமாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.